நிற்கிற இடத்த வச்சே கண்டுபிடிச்சிடலாம் எங்கே இருக்கேன்னு. திருப்பியில் தான் இருக்கேன். இது எதுக்கு இந்த இதுனா, கடவுள்னாலே நமக்கு தோதுப்படி நம்மளுக்கு எந்த நேரம் நேரங்காலம் எப்படி ஃப்ரீயாக இருக்குதா, நமக்கு பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக இருக்காங்களா, வீட்டில் எல்லாமே ஒரு டைம் லீவு மாதிரி கிடைக்குதுங்களா, அந்த டயத்துக்கு போய் கடவுளை பார்ப்போன்னு ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க. இது உண்மையிலே கடவுள் அந்த அந்த இதில் தான் அப்படி தான் பார்க்க முடியுமான்னு எனக்கே குழப்பமாக இருக்குது. எதுக்கு இந்த புரிதல் மக்களுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. போய் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு சாமி பார்க்க 24 மணி நேரம் ஆகுதுங்களா? பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு பறவைக்குள்ளே கூண்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி, ஆக்சுவலி கூண்டு தான் அது, அதில் போய் அடைஞ்சு போய் என்ன எப்போ திறந்து விடுவாங்க, முது முதுன்னு ஓடுறது. எதுக்கு இந்த மாதிரி அவங்கள வருத்திக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. ஒரு விஷயம், ஏன்னா அந்த கூண்டுக்குள்ள அடைச்சாலும் நல்லா வேலைக்கு சாப்பாடு டீ பால் எல்லாம் கிடைக்குன்னு ஒரு கான்செப்ட் தான் போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த மாதிரி அந்த உள்ள எந்த வசதியும் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, பாத்ரூம் வசதி கிடையாதுன்னா யாராச்சும் போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. அப்போ யோசிப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் அவங்கவுங்க ஃபேவரட் தான் பார்க்குறாங்க, எப்படி நமக்கு எந்த தொழில் தான் பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இப்படி போய் பார்க்கணும்? முதல்ல கடவுள் பற்றி என்ன புரிதல் மக்கள் வச்சுருக்காங்கன்னு சத்தியமாகவே புரியலை எனக்கு. கூட்டத்தில் போய் முட்டிக்கிட்டு உன்னைய வருத்திக்கிட்டு எதையாவது பண்ணால் கடவுள் சக்தி அடைஞ்சிடலாம், நடத்தது நிறைவேறிடும், அந்த மாதிரி கான்செப்டில் இருக்காங்க. இந்த மாதிரி பேசுகிறது என்னன்னா, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறது தான் சமம். இது நானும் இப்படி தான் இருந்தேன். கூட்டம் போய் நிற்கிறது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று பார்க்குறது, அதில் எந்த யூஸும் கிடையாதுங்க. சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வெளியில் வந்து நீங்கள் புலம்பிட்டு தான் ஐயா அப்பா கோயிலுக்கு போய் அப்போ நிம்மதியாக பார்த்தோன்றதே ஒரு நிம்மதி அடைஞ்ச பெருமூச்சு அடைஞ்சோன்னு இருக்கவே இருக்காதுயா. அது போய் அப்பப்பா போதும்னு ஆகி போச்சு, விட்டா போதும்டா சாமி தெரிச்சு போய் வெளியே வருவாங்க. அது எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணணும், ஏன் செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாளுக்கு நாள் கூட இது ஒரு ஆன்மீக தலமாக போய் இது ஒரு வணிகம் பிஸ்னஸ் பண்ணுற இது மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் தான் வந்துகிட்டே இருக்காங்க. அது யாராச்சும் அவங்க புரிதலில் இருந்தான்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் நல்ல பிளேஸ், உண்மை அருமையான பிளேஸு, உள்ளே சுற்றி பார்க்க இடங்கள் அவ்வளோ இருக்குது, எல்லாமே சரியான வைப்பாக இருக்குது, நல்ல சூழலாக இருக்குது, இயற்கையில் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் ரசிக்காமல் போய் கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிட்டு சாமி பார்த்தோம் இப்படி இந்த ஒரு இதிலே போயிடுறாங்க மக்கள். இதெல்லாம் சுற்றி பார்த்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கேன், அவ்வளோ பிரமாதம் மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. நான் முழுக்க இப்போ அதுக்காண்டி தான் வர்றேன். நான் சரி வருஷத்தோட வருவோம், வந்து இந்த சூழலை இங்கெல்லாம் சுற்றி பார்ப்போம். நான் சுற்றி பார்க்க இங்கே நிறைய பிளேஸ், ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குது. நடந்து போனாலே போதும், நல்லா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு சுற்றி ரவுண்டை கட்டி நல்லா அவ்வளோ சுத்தமான காற்றாக இருக்குது, சூப்பராக இருக்குது இங்கே. அதை என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும், நமக்கு ஒரு கிளாரிட்டியாக ஒரு தெளிவு கிடைக்கும். கரைச்சல்லையும் கூட்டத்துலையும் நசன்னு பேசிக்கிட்டையும் நமக்கு ஒரு வெளியே அமைதி இல்லை, உள்ளே அமைதி இல்லாமல் எப்படி எதை வச்சு நீங்கள் அந்த இறைன்ற ஒரு தன்மையை உணர போகிறீங்கன்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. பட் இது எனக்கும் தெரிஞ்சிருச்சான்றதும் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஓரளவு புரிதல் வந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்தில் போய் நம்ம கடவுளை இப்படிலாம் போய் பார்த்து இதில் பார்த்து அவர்கிட்ட பேசி கண்டிப்பான முறையில் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் நம்ம அடைய முடியாதுன்னு அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இது எதை நோக்குதுன்னா, நம்ம பெரியவங்க தான், முன்னோர்கள் தான் இதுக்கு ஒரு கொஞ்சம் காரணமாக இருக்காங்க. நான் அவங்க வழிபாட்டில் தான் இப்போ எனக்கு மூத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி இதில் தான் வந்திருக்காங்க. அதனால் நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். இடப்பட்ட கேப்பில் நமக்கு நாமே யோசிக்கும் போது நிறைய இதுகள் வருது, கிளாரிட்டி வருது, சந்தேகங்கள் வருது, அது எதுக்குன்னு வருது. அந்த மாதிரி நமக்கும் ஒரு அமைதி இருந்தால் தான் அந்த ஒரு விஷயம் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். அதனால சொல்கிறேன், நீ தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மக்களே. அவசியம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் எதுக்கு 10 பேர் பண்ணுறாங்க நம்மளும் அதே தான் பண்ணணுமான்ற மாதிரி இல்லாமல், எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு புரிதல் இருந்தால் தான் ஏதாவது தேவையில்லாத வேலை பார்க்க மாட்டோம். நமக்கு தேவையான வேலை மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம தோது பார்த்து நம்ம நேரம் காலம் பார்த்து நம்ம பண்ணுறது, நம்ம பிள்ளைகளுக்கு அந்த விதையை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இப்போ அந்த மாதிரி நான் வர்றதை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் கூட்டத்தில் எங்கேயுமே போகக்கூடாது. கடவுள்ன்றது அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறதா கடவுள் கிடையாது. அவர் ஒரு டவர் மாதிரி ஒரு பாகுது. அந்த டவர் எங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். டவர் செல்ஃபோன் டவர் இடத்துல போய் நின்னா தான் அந்த டவர் கிடைக்கும்ல. அது எங்கே எவ்வளோ தூரம் அதோட பவர் இருக்கோ அது வரைக்கும் சுற்றி அந்த டவர் கிடைக்க தான் செய்யும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னும் இதை பற்றி பேசினா நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவ்வளவு தேவை கிடையாது. நான் சொல்லணும், பாதி பேர் குழப்பமாக இருக்கும், இது ஏன் எதுக்குன்னு தெரியாது இருக்குது. அது பல பேர்த்துக்கு அதுக்கும் புரிதல் இல்லாமல் எதையாவது சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி, இது போதும் இந்த பதிவு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சனி ஞாயிறு வந்தால் இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துல ஸ்கூல் லீவு, சனி ஞாயிறு கம்பெனி லீவு, அந்த தோது பண்ணி போகிறனால தான் க்ரௌடுகள் அதிகமாகுது. ஊருக்குள்ளே டிராஃபிக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு அது ஒரு கடைசியாக ஒரு நல்ல தருணத்தை தலைவலி தருணமாக மாற்றிக்கிறோம் நம்மளே. அதனால் புதன் வியாழன் செவ்வாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருக்குமா. அது எல்லாத்துக்கும்
ஒர்க்கிங் டேனால அவங்கவுங்க பார்ப்பாங்க, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதுக்காக மெனக்கிட்டு இதுக்காக நம்ம பண்ணணும்னு சொல்லி பண்ணால் தான் பண்ண முடியும். நம்ம அந்த தோது கிடைக்கி நம்ம பண்ணாமல் இதுக்குன்னு தான் ஒதுக்கணும்னு ஒரு பிளான் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.